ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் 7 தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்றதுல பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி நமக்கு வந்து படிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன், ஸோ பாரதிதாசன் பற்றி படிக்கணும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா மட்டும். ஓகே, ஸோ பாக்ஸ் டீட்டெயில் என்னென்ன பாடல் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதில் ஆசிரியர் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு லெசனில் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்ன ஒரு கருத்து, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் இது எழுதின பாடல்கள், அது போக பாக்ஸ் டீட்டெயில்ஸு, ஆசிரியர் குறிப்பு, அதுக்கப்புறம் பாட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அது எல்லாமே மொத்தமாக புக்கில் உள்ள மொத்த வீடியோவும் இந்த ஒரு இதில் வந்து இருக்கும். சரியா? ஸோ அந்த புக்கில் உள்ள அனைத்து தகவல்களும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நியூ அண்ட் ஓல்டு புக் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இன்னொரு வீடியோவும் நான் போடுவேன். அது வந்து என்ன போடுவேன் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் இதில் சிலபஸ், அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்தது, அது போக வேறு எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அவுட் சோர்ஸ் புக்கு, அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த 2 வீடியோ பாரதிதாசனுக்காக வரும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வரும். ஓகே, ஸோ டோட்டலாக 3 வீடியோஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புக்கில் உள்ள டீட்டெயில்ஸ் அண்ட் புக்கில் உள்ள பாடல்கள், அதை எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ புக்கில் ஒரு பாரதிதாசன் அப்படின்ற பேர் என்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கங்கே புக்கெல்லாம் தேடி அலைய தேவையே இல்லை. இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள், எல்லாமே இந்த புக்கில் உள்ள அனைத்து தகவல்களும் இதுக்குள்ளே இருக்குது. சரியா? ஸோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு நூல்வெளி பார்த்துடலாம். இந்த புக்கில் வந்து நான் எடுத்து போட்டது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புக்கில் உள்ள பாடல்கள் தனியாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். பாரதியாரோட கவிதை கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். அவருடைய கவிதைகள் எல்லாமே வந்து பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வச்சு தான் பாடியிருப்பார். அதனால தான் அவரை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா புரட்சி கவி அப்படின்ற பேரில் சொல்கிறோம். ஓகே, பாவேந்தர் அப்படின்னும் இவரை சொல்லுவோம். இவருடைய பாடல்கள் எல்லாமே இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்க அந்த பாட்டு வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்றதுல எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து ஸோ இது வந்து இதுவரை பற்றினது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த புக்கில் பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்திடவும் வேண்டும். செந்தமிழை செழுந்தமிழாக இதுவும் வந்து கொஷனில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடல் வந்து தமிழில் வந்து செந்தமிழ் மொழி செழுந்தமிழாக விளங்க பாடுபடுவோம் அப்படின்றதான் வந்து அவருடைய ஆசை. அந்த பாட்டு வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு. இவர் பாரதிதாசன் அப்படின்றவர் கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர். ஓகேவா? கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர். நல்லா படிச்சுக்கோங்க. பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவருடைய கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. எந்த வருஷம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அழகின் சிரிப்பு அப்படின்றது பாவேந்தர் பாரதிதாசனோடது, அதனால் இந்த இதை நம்ம எடுத்து போட்டிருக்கோம். மித்த உள்ளவங்களையும் படிச்சுக்கோங்க. தண்ணீர் வந்து கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் இறையன்பு, மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். ஓகேவா? அடுத்து இந்த நயம் பாராட்டுகளை ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொங்கியும் பொழிந்து நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே, வான வீதி திகுதிகு என எரிக்கும் மங்காத தணற்பிளம்பே, மாணிக்க குன்றே, தீர்ந்த தங்கத்தின் தட்டே, வானத்தகளிர் பெருவிளக்கே, கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கை நீட்டி, இடைப்படும் மலையோ காடோ இல்லமோ பொய்கையாரோ அடங்க நின் ஒளி அளாவ அமைந்தன பரிதிவாளி. பாட்டு பார்த்துக்கோங்க. பாரதிதாசனில் தான் பாட்டு தான். அடுத்து பாருங்கள், முடியாது பெண்ணாலே என்கிற மாயை முடக்க எழுந்தவர் யார்? பெரியார். விடியாது பெண்ணாலே என்கிற கேலியை மதித்து துவைத்தவர் யார்? பாரதியார்.
பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென அப்படின்னு சொன்னவர் யார்? பாரதிதாசன். ஓகேயா, 3மே இம்பார்ட்டன்ட், 3மே படிச்சுக்குவோம். அடுத்த ஒரு நூல்வெளி குடும்ப விளக்கு பாட்டில் இருந்த குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. ஸோ குடும்ப விளக்கு. ஓகேவா, குடும்பம் தொடங்கி உலகினை பேணுவதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானவை, இன்றியமையாததும் ஆகும். பெண் கல்வி பற்றி சொல்லியிருப்பார். இந்நூல் 5 பகுதிகளாக வகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள பாட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு நம்ம தனியாக பார்ப்போம். குடும்ப விளக்கில் உள்ள பாட்டு. பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். ஓகேவா, கனக சுப்புரத்தினம். இவர் பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், ஒன்னொன்னுல ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், இதெல்லாம் இவருடையது. கவிதை எல்லாமே பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற பேரில் தொகுத்துருக்காங்க. பிசிராந்தையர் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அடுத்து இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் அப்படின்னு பாரதி சொல்லியிருப்பார். மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருப்பார். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது, பாரதிதாசன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் இந்த ஒரு பாட்டு. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, எத்தனை பேரும் மெய்யாய் அப்படிதானே மானே, பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தான் பேசல் என்னே. பாரதிதாசனோட பாடல். இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பரமேஸ்வரன் அப்படின்றவங்க, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொடும், மணக்குகையில் சிறுத்தையிலும், அவர்தான் பெரியார் பார் அவர்தான் பெரியார். பெரியாரை பற்றி பாரதிதாசன் சொன்ன வரிகள் இது. அடுத்து ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கவிதையை ஒரு உரையாடலாக மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அவருடைய கவிதை பாருங்கள். அம்மா என் காதுக்கு ஒரு தோடு, நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. அடுத்துக்கு அம்மா சொல்கிறாங்க. காதுக்கு கம்மல் அழகன்று, நான் கலருவதை கவனி நன்று, நீதீர் மொழியை வெகு பணிவாய், நிதம் நீ கேட்டு காதில் அணிவாய். மகள் சொல்கிறா. கைக்கு 2 வளையல் வீதம் நீ கடன்பட்டு போட்டினும் போதும், பக்கி என்ற எல்லோரும் என் பாடசாலையில் சொல்ல நேரும். தாய் எதுக்கு சொல்கிறாங்க. வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல், ஆறாவமுதே மதி துலங்கி பெண்ணே அவர் சொல்வதும் கற்கு விலங்கு, ஆபரணங்கள் இல்லையானால் என்னை யார் மதிப்பார் தெருவில் போனால், கோபமும் அம்மா இதை சொன்னால் என் குறைதை விற்க முடியும். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க. கற்பது பெண்களுக்காக பரணம், கெம்பு கல் வைத்த நகை தீராதரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஊற்றி கொள்ளுமும் போடு. லாஸ்ட் லைனை நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ படிக்கிறது பற்றி சொல்லியிருப்பார், பெண் கல்வி பற்றி சொல்லியிருப்பார், நகையெல்லாம் தேவையில்லை படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணியால் நீதிநூல் திரட்டையே. இது பாரதிதாசனோடது. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்தறுத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும். இது பாரதிதாசன் வரிகள். இதேதான். அடுத்து பாருங்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் திருக்குறளை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னவர் யார்? பாரதிதாசன். ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஓகே, இது பாருங்கள். வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக குறிப்பு ஒன்று அவரது நாட்குறிப்பில் உள்ளது. பாரதிதாசன் பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வெங்கடசாமி, பாஸ் ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பர்களுடன் படகு பயணம் செய்திருக்கிறார்.
இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பாரதிதாசனும் படகு பயணம் செஞ்சுருக்காங்க. அதை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நிலும். புதுச்சேரி நகர்னால் பாரதிதாசனை சொல்கிறாங்க. அன்னதில் தோணிகள் ஓடும் எழில் அன்னம் மிதப்பது போல எண்ணரும் தோழரும் நானும் ஒன்றில் ஏறி எமர்ந்திட்ட பின்பு சென்னையை விட்டது தோணி பின்பு தீவிரப்பட்டது வேகம். ஸோ இது பார்த்துக்கோங்க பாடல்கள். அடுத்து இலக்கிய நேம் பாராட்டலில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. பாட்டை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதில் பாரதியாரோட பாடல் பாஞ்சாலி சபதம் குறிஞ்சி பாட்டு. பாரதிதாசனுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம். இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம். தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம்லாம் இப்போ தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சிக்கவி, இதெல்லாம் இவருடைய படைப்புகள். கவிமணி, மருமக்கள் வழிமான்மியம். கண்ணதாசன் பாருங்கள், ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இயேசு காவியம். கவியோகி சுத்தானந்த பாரதியார் பராசக்தி மகாகாவியம். குழந்தை, புலவர் குழந்தை, ராவண காவியம். அடுத்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ஓல்டு புக்கில் உள்ளது. புரட்சிக்கவி எனவும் கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு மாட்டிக்கிட்டாரு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இதெல்லாம் இவருடைய நூல்கள். இவருடைய வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 29/4/1891 21/4/1964 இறந்திருப்பார். அடுத்த கண்டென்ட் பாருங்கள். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அதே கண்டென்ட் தான். பாரதியார் பெற்றோர் கனகசபை, லக்குமி அம்மாள். தமிழ், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். இந்த 1, 2, 3ல் எது கரெக்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் இது கேட்கலாம். அதனால் இது நல்லா படிச்சுக்கணும். தமிழ், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம் எல்லாத்துலேயும் அவர் புலமை மிக்கவர் அப்படின்ற பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சாகணும். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு. இங்கே ஒன்று புதுசாக இருக்கு பாருங்கள். சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம். குறிஞ்சி திட்டம் அவரோடது தான். இதெல்லாம் அவரோடது. காலம் பாருங்கள், இப்போ தான் பார்த்தோம். ஓகே, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், வள்ளுவன் தன் உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. ஸ்கூல் பழைய புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. அடுத்து நான் விரும்பும் கவிஞர் அப்படின்ற தலைப்பில் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். நான் விரும்பும் கவிஞர் யார் அப்படின்னா, கண்ணல் பொருந்தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி. இந்த வரிகள் யாரோடது? பாரதிதாசனோடது. நோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில். என்று தமிழ் காதல் கொண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர். தமிழ் சொல்லால் பாடல் இயற்றி 20ஆம் நூற்றாண்டின் கவிதை வானில் ஒளிநிலவாய் பவனி வந்த கவிஞராக விளங்கியவர் பாரதிதாசன். அறியாமை இருளில் முடங்கி கிடந்தவர்களை பகுத்தறிவு ஒளி பெற்று விழிப்புறச் செய்தார். கொள்கையற்றவர்களை கொள்கை உரம் பெற்று நிமிர்ந்து நிற்கச் செய்தார். ஸோ இதெல்லாம் லைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பிறப்பும் சிறப்பும். தோன்றின் புகழோடு தோன்றுக என்றும் பொய்யாமொழியின் பொன்மொழிக்கிணங்க புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையின் புரட்சி கவிஞர். அப்போ பாரதிதாசன் அவர்கள் 29/4/1891 பிறந்தவர். கனகசபை என்பதுதான் இவங்களோட தந்தை. அம்மா பேர் லக்குமி அம்மாள். இயற்பெயர் சுப்புரத்தினம். துள்ளி திரியும் இளம் பருவத்தின் துடுக்கடக்கி பள்ளி சேர்ந்து தித்திக்கும் முத்தமிழ் புலமை பெற்றவர். தமிழாசிரியராக பணியாற்றினார். பாரதியாரால் சுப்புரத்தினம் ஓர் கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். நல்லா பார்த்துக்கோங்க, சுப்புரத்தினம் ஓர் கவி. இவர் பாரதியின் தாம் கொண்ட பற்றால் பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். இவரின் எண்ணத்திலும் எழுச்சியிலும் பேச்சிலும் புரட்சியிலும் புது துடிப்பை கண்ணுற்ற அறிஞர் உலகம் அவரை புரட்சி கவிஞர் என அழைத்தது. தமிழ் பணி. பாவேந்தர் பாரதிதாசன் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழின் மறுமலர்ச்சிக்காகவும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் புத்தெழுச்சி காண்பதற்காகவும் தமிழரின் முன்னேற்றத்திற்கு தடைகளாய் நிற்கும் அறியாமையை மூட பழக்க வழக்கங்களை உடைத்தெறிவதற்காகவும் ஈடுபட்டார். வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதய கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது தமிழ் பணி ஆற்றியவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க.
பாவேந்தர் அப்படின்னு நம்ம போடணும். ஓகேயா? அப்போ இந்த லைனை நல்லா படிச்சுக்கணும். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சியடையாது என்பதை உணர்ந்த பாவேந்தர் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலே தமது சிந்தனையை கொண்டார். புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலே சிந்தனையாக கொண்டவர். இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவரது புகழை இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை, வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சி திட்டு முதலிய நூல்கள் மலர்ந்து நறுமணம் பரப்பி கொண்டிருக்கின்றன. இவருடைய பாடல் வரிகள்: தமிழுக்கு அமுதம் என்ற பேர், அந்த இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அடுத்து இருட்டறையில் உள்ளதடா உலகம், இந்த பாட்டு. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இதுவும் பாரதிதாசனோட பாடல்கள். அடுத்து முடிவுரை. பாரதிதாசன் ஒரு தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி. யாருன்னு கேட்பாங்க? பாரதிதாசன். தமிழரின் புகழ் மேதினியோங்க வேண்டுமென பிறந்த கவி. கவிதைகளை கற்று பயன்பெறுவோமாக, பாவேந்தரின் பாடல்களை பாரெல்லாம் பரப்புவோமாக. ஓகே, ஸோ அந்த நாம் விரும்பும் கவிஞரில் பாரதிதாசனை பற்றி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இவருடைய மாணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வாணிதாசன். ஓகே, ஸோ வாணிதாசன் வந்து பாரதிதாசனோட மாணவர். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாரதிதாசனோட மாணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய வாணிதாசன் தான். ஓகே, அடுத்து காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. ஸோ இதுவும் பாரதிதாசனோட வரிகள். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாருங்க. நூலைப்படி சங்கத்தமிழ், நூலைப்படி முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவன் வாழ்வதெப்படி, அறப்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ்நாள் மறை பிறந்ததென்று சொல்லும்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுவோம் மறுபடி. இவருடைய தான் படிச்சுக்கோங்க. அடுத்து அழகின் செருப்பில் இருந்து ஒரு பாடல். கிளையினர் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு, விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்தது போல், கிளைதோறும் குதித்து தாவி கீழே உள்ள விழுதுகளை எல்லாம் ஒளி பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வால் பார்க்கும். குரங்கு வந்து தன்னோட வால் இந்த பாம்பு அப்படின்னு சொல்லி மேலே மேலே ஓடி ஓடி போயிட்டு அதோட வாழை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இயற்பெயர் பாரதிதாசன், சுப்புரத்தினம், கனகசபை லக்குமி அம்மாள். அப்புறம் வந்து புதுச்சேரியில் பிறந்தவர். காலம் பார்த்துக்கோங்க. பாவேந்தர் புரட்சி கவிஞர், புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவோம். பாரதியார் மேலே பற்றின் காரணமாக பேரை மாற்றிக்கிட்டாரு. தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். இந்த லைன் நல்லா படிச்சுக்கோங்க. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை கவிதை வடிவில் கொடுத்தவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து இயற்றிய நூல்கள்: பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், இசையமுது, படித்த பெண், இதெல்லாம் இவருடையது. ஓகேவா? இது பாருங்கள். கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடான் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. ஸோ இதுவும் பெண் கல்வி பற்றி அவருடைய பாடல். ஸோ இதுவும் அவருடைய இது கொடுத்துருக்காங்க. அந்த இதை வந்து அப்படியே இந்த பாக்ஸ் வடிவில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை அப்படியே பார்த்துக்கோங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அடுத்து இது பாருங்கள். கவிஞர் பாரதிதாசன் மயிலின் கழுத்து நீண்டு இருப்பதை நகைச்சுவையாக விளக்குகிறார். அதாவது என்னென்னா, அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காதிருப்பதற்கே இயற்கை எண்ணெய் இப்பெண்கட்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்ததாம். ஓகேவா? அப்போ உனக்கோ கரையொன்றில்லா கலாப மயிலே நிமிர்ந்து நிற்க நீள் கழுத்து அளித்தான். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்காம இருக்கிறதுக்காக தான் பெண்களுக்கெல்லாம் குட்டையான கழுத்து கொடுத்தாங்க. ஆனால் மயில் வந்து அப்படி பார்க்காதான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இன்னொரு பாடலில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆலமரத்தில் தொங்கிய ஒரு
பாம்பை விழுது அப்படின்னு நினச்சி பற்றியது மந்தி அப்படின்னா குரங்கு. அப்போ பாம்பென உணர்ந்ததும் விளக்கை தொட்ட குழந்தை வந்து விளக்கை தொட்டோன்னா பயந்து ஓடிடும்ல, அந்த மாதிரி குதிச்சு ஓடி இருக்கு. மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாக தோன்றுவது போல பின்னர் விழுதுகள் எல்லாம் அக்குரங்குக்கு பாம்பாகவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடி உள்ள பாட்டு பார்த்தோம்ல அது. அதனால் தலைகால் புரியாமல் தாவி சென்ற குரங்கு மர உச்சிக்கு சென்று திரும்பி பார்த்தது. தன் வாளை கண்டதும் அப்படியே அந்த விழுதை வந்து படித்து பயந்து மேலே போய் தன்னோட வாளை பார்த்தும் அதுவும் ஒரு பாம்பு அப்படின்னு நினச்சி பயந்துருச்சு. இந்த மாதிரி நகைச்சுவை உணர்வை வச்சு பாடியிருக்காரு பாரதிதாசன். ஸோ இந்த கருத்து யார் சொன்னா அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகே, அப்போ அவர் வந்து பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை பாரதிதாசனோடது. பாரதிதாசன் பற்றி பாரதியாரை பற்றி பாடியிருக்காரு பாரதிதாசன் இந்த பாட்டு. இது பாருங்கள். பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினில் ஒளியும் வாய்ந்தோர், ஓரொரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையவர் அல்லர் மற்றும் வீரர் அவர். மக்களிலே மேல்கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்பார். உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் கண்டோம். ஒரு கவிஞன் அப்படின்னா எப்படி இருக்குன்றது எல்லாமே அவர்கிட்ட பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். பாரதிதாசன் வந்து பாரதியாரை பற்றி பாடியிருக்காரு. தமிழ் வளர்ச்சி பற்றி சொல்லணும்னா, பிற நாட்டு நல்லறிஞர்களின் சரித்திரம் தமிழ் மொழி பெயர்க்க வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். ஸோ அப்போ தமிழர், தமிழ் உணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனை, பொதுவுடைமை முதலியவற்றில் பாரதிதாசன் கவிதைகள் வெளிப்பட்டன. அடுத்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய பாடல் தான். நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓல்டு புக்கில் இருக்குது. நான் அப்படியே நிறுத்தி வைக்கிறேன், பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து அவருடைய பாடல் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து இது பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். திருக்குறள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளந்தவற்றுள், பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினில் அழைத்து, சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில், இல்லாததில்லை இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே. இந்த பாட்டு ஃபுல் பாட்டு. அடுத்து இவருடைய ஆசிரியர் குறிப்பு. பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். 1891 ஆண்டு ஏப்ரல் 29ஆம் நாள் புதுவையில் பிறந்தார். கனகசபை தாய் லக்குமி அம்மையார். பாரதி மேலே பற்றின் காரணமாக மாற்றிக்கிட்டாரு. புரட்சி கவிஞர் அப்படின்ற பெயரில் இது பண்ணுவார். அவருடைய நூல்கள் பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரை அவர் காலத்தில் உருவானது. பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரையை அவரோட காலத்தில் உருவானச்சான். தமிழக அரசோட பாவேந்தர் படைப்புகள் எல்லாமே அதை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியிருக்கு. ஆண்டுதோறும் பாவேந்தர் விருது அப்படின்ற ஒன்று வந்து கொடுக்குறாங்க. திருச்சியில் வந்து அவருடைய பெயரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பெரியாரை பற்றி சொல்லியிருப்பார். இந்த வரிகள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாரு? திங்களோடும் செழும்பருத்தி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து இந்த பாட்டு. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண வேண்டும், மனோபாவம் வானை போல் விரிவடைந்து, தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி, சகமக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும் இனிதினதாய் எழுந்துயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இந்த லைன் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து ஓல்டு புக்கில் உள்ளது. தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி என்று தமிழ் உணர்வையும், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றுதால் கண்டே என்று இன உணர்வையும், உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கும் இறுதி இறுதி என்று சமுதாய உணர்வையும் பாடியவர் பாரதிதாசனார். இந்த லைன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து அவரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 29/4/1891 புதுவையில் பிறந்தவர். பெற்றோர் பெயர் அது பாரதியார் பற்று காரணமாக. அவருடைய நூல்கள் பிசிராந்தையார் அப்படின்றது நாடக நூல்.
நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம், இயற்கை முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இவர் இயற்றிய நூல்கள் இரவா இன்பக் களஞ்சியங்கள். செந்தமிழை செழுந்தமிழாக காண அவாமிக கொண்ட இவர் எண்ணருந் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என விளைத்தார். இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக தப்பான்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த பாடல் எல்லோருக்கும் எல்லாமும் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கின்ற இந்த வையம்னா உலகம். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என எச்சரித்தார். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்னால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இதுவும் அவருடைய வரிகள் தான். கல்வியை பற்றி பாடியிருப்பார். அடுத்து பாண்டியன் பரிசில் அந்த பாடல் இருக்க ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. பாண்டியன் பரிசு என்னும் இக்காப்பியம் பாவேந்தர் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. ஸோ இது எல்லாமே அதே கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே இடையில பாருங்கள், பாரதியார் புதுச்சேரியில் இருந்தபோது அவருடன் கொண்ட தொடர்பு இவரை எளிய நடையில் எழுதவும் பாரதிதாசன் என்று பெயர் கொள்ளவும் தூண்டுவதாயிற்று. ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் என்று பாரதியார் இவரை ஏற்றதும் இவர் தம்மை பாரதிதாசன் என்று அழைத்து கொண்டதும் இவரை பின்தொடர்ந்த கவிஞர்கள் பாரதிதாசன் பரம்பரை என்று பெயர் பெற்றதும் அவர்களும் தம்மை வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன் என்று இவ்வகையான புனைப்பெயர்கள் கொண்டதும் தமிழ் வரலாற்றின் குறிப்பிடத்தகுதியாகும். இவர் வச்சதுக்கப்புறம் தான் பாரதிதாசன் பரம்பரைக்கு அடுத்தடுத்து நிறைய பேர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. தமிழ் மொழியும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே இவர் தமது பாடாற்றிடும் முழுவதையும் பயன்படுத்தினார். மறுமலர்ச்சி கருத்துக்களை இவர் பாடல்களில் பரப்ப காணலாம். அதனால் இவர் புரட்சி கவிஞர் என போற்றப்பட்டார். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடிய உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போல பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்குகிறார். ஸோ அப்போ இந்த லைன் யாருன்னு பாருங்கள், ரசூல் கம்சதேவ். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேர தாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சித்திட்டு, அழகின் சிரிப்பு, இளைஞர் இலக்கியம், தமிழ் இயக்கம், திருக்குறள், இந்த மாதிரி உரைகள் பல நூல்கள் எழுதியிருக்காங்க. இவர் எழுதிய பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கு. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்ற பாடல் புதுவை அரசு இவங்களோட பாடலை புதுச்சேரி அவங்களோட வாழ்த்து பாடலாக மாற்றியிருக்காங்க. தமிழக அரசு இவர் பெயரால் பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவியது திருச்சியில். இவர் தம் நூல்களை நாட்டுடைமையாக்கியும் இவருக்கு சிறப்பை தேர்வு செய்தது. இவர் வெளியிட்ட குயில் அப்படின்ற இதழ் பல்வேறு கவிஞர்கள் தோன்றி வளர்றதுக்காக ரொம்ப காரணமாக இருந்தது. என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்றால் தினையளவு நலமெனும் கிடைக்கும் என்றால் செந்தமிழ் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். இந்த லைன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லைன் ஓகேவா? 4 லைன் இதுலேருந்து இங்கே கீழே இதுவரை ஓகேவா? என்று பாண்டியன் பரிசு வாயிலாக சொல்லப்படும் கருத்து இக்கவிஞர் பெருமானின் வாழ்க்கை குறிக்கோள் என்றே கொள்ளலாம். ஓகே. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே, இதுவும் இவருடைய வரிகள் தான். எப்போ இறந்தாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பாடல் இவருடைய பாடல். ஸோ பாடல் நான் அப்படியே நிறுத்தி வைக்கிறேன், ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. அடுத்து மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்ற தலைப்பில் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேயா? பண்டை நலம் புது புலமை பழம்பெரும் அத்தனையும் படைப்பாயினால் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடுத்தெழுந்தே என்பார் பாவேந்தர். பழமையின் பெருமையை அடித்தளமாகவும் துறைதோறும் முகிழ்க்கும் புதிய களங்களை பாடுபொருளாகவும் கொண்டு எழுந்தவைதாம் மறுமலர்ச்சி இலக்கியமாகும். இவற்றை சுவை புதிது, பொருள் புதிது, அழியாத சோதிமிக்க நவகவிதை எனலாம். இவை மானிடத்தின் விழுப்பொருள்களையும் அலங்களையும் புதிய நோக்குடன் பார்க்கும். புத்தும் புதிய கலைகளை திசைதோறும் தேர்ந்து செந்தமிழுக்கு சேர்க்கும். புதிய அணுகுமுறைகள், புத்தம் புதிய கற்பனைகள், படிம நோக்கு இவற்றுடையெல்லாம் தமிழ் இலக்கியம் செழிப்பின போரும் என நம்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறந்தது, தமிழ் மொழியின் பற்று, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கி சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்லி தமிழருக்காக எழுதியவர். லைன்ஸ் பார்த்துக்கோங்க.
அடுத்து அவருடைய நூல்கள் எல்லாமே. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்ற பாட்டு புதுவை அரசு வந்து வாழ்த்து பாடலாக வச்சுருக்காங்க. குயில் அப்படின்ற இலக்கியதழ் நடத்தி வந்தவர் எப்போ இறந்தாருன்னு பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், ஸ்ரீமதி மதிவளர் உலகினில் மானிடத்தில் ஏதிது போலொரு சேலினையை நேரிரு விழி கோகண வினோத அதரம் மலர்வாய் திறந்தொரு வார்த்தை சொல்லாலோ. இது இவருடைய வரிகள். ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த விழுதும் வேறும் அப்படின்ற பாட்டு பாரதிதாசனோட பாட்டு, அது பார்க்கலாம். தூளம் போல் வளர்க்கிளைக்கு விழுதுகள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர் வேரோ வாளினை தரைவியில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். இவருடைய புக்கில் கொடுத்துருக்க பாட்டு. ஓகேவா. அடுத்து எங்கள் தமிழ் அப்படின்ற பாட்டு, இதுவும் வந்து கொடுத்துருக்கு தான். இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்ந்தல் நல்லமுது கனியை பிளந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடலாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் கண்டதில்லை. இம்பார்ட்டண்ட். நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்கும் மேதின் மீதல். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருங்கி புவி மேலே தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்ப தமிழ் கொன்று மேல் தமிழ் நாடெங்கும் ஈரலாம். ஸோ லைன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து இன்னொரு பாட்டு இசையமுது அப்படின்ற தலைப்பில் ஒரு பாட்டு. மலையே மலையே வாவா நல்ல வான புனலே வாவா இவ்வை தமுதே வாவா தகரப்பந்தல் தனதன வெண்ண தாளும் கூரை சலசலவெண்ண நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகன வெண்ண ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். லாஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போயுமே ஃபஸ்ட் லாஸ்ட் லைன் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஓல்டு புக்கில் உள்ள ஒரு 3 பாடல்கள் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நியூ புக்கில் என்னென்ன பாட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து புக்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்கூல் புக்ஸ் டேட்டா எல்லாமே முடிஞ்சிடும். அதில் வந்து இப்போ ஒரு 4 பாடல்கள் வந்து நம்ம புக்கில் காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ பாருங்கள், தமிழ் வளர்ச்சி அப்படின்ற தலைப்பில் எளிய நடையில் தமிழ் வளர்ச்சி அப்படின்ற தலைப்பில் எளிய நடையில் தமிழ்மொழி எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும், வெளியுலகில் சிந்தனை புதிதாக விளைந்துள்ள எவற்றினும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்ய வேண்டும். எளிமையான ஒரு தமிழ் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இதுவும் கேட்டிருக்காங்க. இலவச நூறு. அதுக்கப்புறம் பாருங்கள், உலகில் அடங்கலும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தரதை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். தமிழொலி மதங்களிலே சாய்க்காமை வேண்டும், இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும், எங்கள் தமிழ் என்று உயர்வென்று நாம் சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறைகளந்தோம் இல்லை, தகதகாய தமிழை தாபிப்போம் வாரீர். ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லைன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேயா. ஸோ தமிழ் நூல்களை வந்து எளிய நடையில் எழுதணும், இலக்கண நூல்கள் வந்து புதுசாக நிறையா படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து செந்தமிழை செழுந்தமிழாக்கணும், வறுமையினால் ஒருத்தன் படிக்கலை அப்படின்னா இங்கே இருக்க எல்லாருமே வெட்கப்படணும், நிறைய பல்வேறு நூல்களை வந்து மற்றவங்க துணை இல்லாமல் எல்லாரும் படிக்கிற வகையில் நிறைய நூல்கள் வெளியிடணும், தமிழ் அறிவை வந்து மதங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, இலவச நூற்கழகங்கள் எல்லா இடத்துலையும் வேண்டும், தமிழ் பெருமையை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே குறைகளை கண்டுபிடிச்சி நிறைய புதுசாக படைக்கணும், அப்போ தான் தமிழ் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பொருட்கள் எல்லாமே பாருங்கள், இலக்கண குறிப்பு, பகுதி உரைக்கிலம் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்த பாடல் பார்க்கலாம். ஸோ அடுத்து 12th ஓல்டு புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 94. ஸோ இது பாருங்கள், புத்தக சாலை அப்படின்ற பாடல்களில். ஓகேவா. ஸோ தமிழ் படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வேறு இந்த குட்டி இமேஜஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் உள்ள இந்த பாடல் தான். ஓகேவா. ஸோ பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிமடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி. பாட்டு ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லைன்ஸ் தான் நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா.
பாரதிதாசன் கவிதை தொகுப்புலேருந்து இந்த பாட்டு எடுத்திருக்காங்க. புத்தக சாலை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. மனோபாவம் அப்படின்னா உள்பாங்கு, தனி மனித தத்துவம் அப்படின்னா தன்னலம் பேணுதல், சக மக்கள் அப்படின்னா உடன் வாழும் மக்கள், ஒன்று ஓரினம், இலவகுது விளங்குவது, சுவடி நூல், சுவடி சாலைனா நூலகம். ஸோ இந்த பாட்டு வந்து என்ன பாருங்கள், என் சீர் களி நெடுலடி ஆசிரிய விருத்தம். ஓகேவா? ஸோ இது இலக்கண குறிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தனித்தனியாக போடுறேன். இப்போ அந்த பாட்டில் உள்ள இந்த வரிகள் ஓகேவா, நான் அப்படியே நிறுத்தி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ 11th ஓல்டு புக்கில் இந்த மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்றதுல நம்ம இது ஏற்கனவே நம்ம அந்த பாக்ஸில் பார்த்துட்டோம். என்னாலோ அப்படின்ற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. எண்ணரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னருங்கலைஞரானதால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் மற்றோர் இமயம் கேட்டிடல் இயம்ப கேட்டிடல் என்னாலோ. ஸோ படித்து இந்த மாதிரி எந்த நாள் தான் அப்படி கேட்குறது அப்படின்ற மாதிரி வந்து பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். என்னாலோ அப்படின்னு வந்துச்சுனாலும் இவரோடது ஞாபகம் வச்சுக்கோங்க. கைத்திற சித்திரங்கள், கணிதங்கள், வான நூற்கள், மெய்த்திற நூற்கள், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள் வைத்துள்ள தமிழர் நூற்கள் வையத்தின் புதுமை என்ன புத்தக சாலை எங்கும் பூக்கும் நாள் என்னாலோ. தாயொலிர் தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி அளாவிற்றை தோயுறும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்று செவியில் வந்து பாயும் நாள் என்னாலோ. ஆரிதை பகர்வார் இங்கே வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கொள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒரு வரமற்றுடலினால் பலராய காண்பார், கள்ளத்தால் நெருங்கொணாதே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் எந்நாள், உள்ளம் சொக்கும் நாள் எந்நாளோ. கண்கள் ஒளியும் போல கவின்மலர் வாசம் போல பெண்களும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் தன்கடல் நிகர்ந்த அன்பால் சமமானதார் ஆனார், பண் வந்து காதில் பாய பருகுனால் எந்நாளோ. எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம காதில் வர்றது எந்த நாளோ அப்படின்ற மாதிரி பாடியிருக்காரு. ஓகேவா? ஸோ எந்நாளோ அப்படின்ற தலைப்பில் பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காங்க. பாவகை பாருங்கள், அரிசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம். ஓகேவா? இலக்கண குறிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 12th 11th புக்கில் உள்ள 10th புக்கில் பார்த்தாச்சு, 12th புக்கில் 11th புக்கில் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாருங்கள், இந்த 9th தமிழ் புக்கில் இருக்குது, ஓல்டு தமிழில். இந்த பாட்டை நான் அந்த பாக்ஸ்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ ஒன் செகண்ட் இதுலேயும் காமிக்கிறேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. 9th ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இந்த விழுதும் வேரும் அப்படின்ற தலைப்பு. இந்த பாட்டை நான் ஆல்ரெடி உங்களுக்கு பாக்ஸில் வச்சுருப்பேன், இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கலாம். தூளம் போல் வளக்கிளைக்கு விழுதுகள் தூண்கள், தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர். மறவர் அப்படின்னா வந்து வீரர் அப்படின்னு சொல்லுவோம். வீரர் வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீலவான் மறைக்கு ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூளம் போல் வளர்ந்துள்ள அந்த ஆலங்கிளைக்கு விழுதுகள் தான் வந்து தூண்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தூண்கள் எல்லாம் ஆலமரத்தை சுற்றி நிற்கும் வீரர்களுக்கு காட்சியளிக்கின்றது. வேர்கள் எல்லாம் தரையில் வாளை ஊன்றி தோன்றும் பாம்பு கூட்டம் போல் இருக்குது பார்க்குறதுக்கு. வானை மறைக்கும் ஆலமரம் ஒற்றை காலுடன் விரிந்து பரந்த பந்தலாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திரள் அப்படின்னா வலிமை, மறவர்னா வீரர். ஓகே, ஸோ இந்த பாட்டும் பார்த்தாச்சு. பாட்டு நான் ஆல்ரெடி அதில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அடுத்து பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இசையமுது அப்படின்ற தலைப்பு. இந்த பாட்டும் நான் அதில் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பாடல் பாருங்கள், நான் உங்களுக்கு இது காமிக்கிறதுக்காக வந்து பாட்டு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், மலை மலையே அப்படி சொல்லி பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாட்டு வந்து எதில் இருந்துருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், சின்னதாக தான் இருக்கும் பாட்டு. ஸோ இந்த பாட்டையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில்
இன்பத்தமிழ் அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பாருங்கள். தமிழுக்கு அமுதன்ற பேர் அந்த இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்ற பெயர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்ற பெயர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாட்டு. நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. அடுத்து இது பாருங்கள். தமிழுக்கு வந்து இது என்னன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள். மனம் அப்படின்னா உருவாக்கப்பட்ட ஊர், இளமைக்கு வந்து பால், புகழ்மிக்க புலவருக்கு வந்து வேல், உயர்வுக்கு வானம், சோர்வை நீக்க தேன் போன்றது, அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல், கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாடு முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதி இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று அமுது கூட்டல் என்று, செம்பயிர் செம்மை கூட்டல் செம்மை கூட்டல் பயிர். ஓகேவா? ஸோ இது பாருங்கள். புலவருக்கு வேல். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய விளைவுக்கு நீர், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில். அடுத்து வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க பாடல் பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். 7th புக்கில் இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற தலைப்பில் பாட்டு கொடுத்துருக்காங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட. ஸோ எது பற்றி? என்னை எழுதென்று சொன்னதுவான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடும் கழனியும், கழனி அப்படின்னா வயல், கார்முகிலும் அப்படின்னா மேகம், வந்து கண்களை கவுந்திட எத்தனைக்கும், ஆடுமயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தருதென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்திசையில் விழும் மாணிக்க பரிதினா சூரியன் காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயர் வெற்பு அப்படின்னா மலை, சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை, இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத்தமிழ் கல்வியாகும். கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கி சுகம் தரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகி வீரம் வரும். ஸோ இந்த லாஸ்ட் 4 லைன் நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ பாருங்கள். எத்தனைக்கும் முயலும், வெற்பு மலை, கழனி வயல், நிகர் சமம், பரிதி கதிரவன், அன்னதோர் அப்படி ஒரு, கார்முகில் மலைமேகம், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஓகேவா? ஸோ நான் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி நிறுத்திக்கோங்க, எழுதிக்கோங்க. ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மலை அப்படின்னா வெற்பு, ஏடு கூட்டல் எடுத்தேன், துயின்று கூட்டல் இருந்தார், என்றுரைக்கும் கழனி வயல், நிகர் சமம், பரிதி கதிரவன், முகில் மேகம். ஓகே, அவ்வளோதான். ஸோ பாருங்கள். 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து குடும்ப விளக்கு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க, பாரதிதாசன் அவர்கள் பாடினது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைந்ததில்லை, கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த லைன் இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கலர் நிலம் அப்படின்னா எதுக்கும் யூஸ் ஆகாத நிலம், நவிலல் அப்படின்னா வந்து சொல்கிறது. ஓகே,
வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆயனச் செயலும் ஆண்பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. ஸோ வையம் அப்படின்னா உலகம், மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். அடுத்து பாருங்கள், இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். கல்வி இல்லாதவங்க வாழ்க்கையில் ஒளியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மின்னாளை அப்படின்னா மின்னலை போன்றவள், மின்னாள் அப்படின்னா ஒளிர மாட்டாள். சமைப்பது வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. பெண்கள் தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆடவர்கள் நமக்கு அப்பணிகள் ஏற்கும் என்றென்றும் நன்னாள் காண்போம். ஆடவர்னா ஆண்கள் சொல்கிறாங்க. சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையை இட்டே அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றது. வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதில்லை. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையிட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலின் வாழ்வு நலம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும். பொருள் மட்டும் நல்லா பார்த்துங்க. தணல் நெருப்பு, தாலி அப்படின்னா சமைக்கும் கலன், அணித்து அருகில். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒணா கடமை ஒன்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கேத்தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்போதனில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். என்ன சொல்கிறாங்க, சமைக்கிற பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை அப்படின்றதும் அந்த பணி நல்ல தாய்மார்களுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு நம்ம நாட்டில் இருக்கிற அந்த வழக்கத்தை நம்ம நீக்கணும். பெண்களுக்கு எப்போதும் கல்வி முக்கியம், கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடல் இலக்கண குறிப்பு. மாக்கடல் உரிச்சொற்றடர் ஆக்கல் தொழிற்பெயர். பொன்னே போல் உவம உருபு. மலர்க்கை உவமை தொகை. வில்வாள் உம்மை தொகை. தவிர்க்க ஒணா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபதோர் எழுப்புக்கணும் பார்த்துக்கோங்க. நூல்வழி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்த பாடல் குடும்ப விளக்கு பாடல். அவ்வளோதான். பாட்டுகளை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா ஸ்கூலில் உள்ள ஓல்டு புக், ஓகேவா, ஓல்டு புக்கில் உள்ள பாட்டு, நியூ புக்கில் உள்ள பாட்டு எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ புக் பாக்ஸ் கண்டென்ட் அண்ட் ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புக்கில் நீங்கள் வேறு எங்கேயுமே வெளியில் தேடி படிக்கவே தேவையில்லை. இதில் உள்ளது படிச்சிங்க அப்படின்னாவே போதுமான அளவு. தேங்க்யூ.